பெருமாப்பட்டு பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 5.5 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 1.6 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. குருசிலாப்பட்டு அருகே உள்ள பெருமாப்பட்டு பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 5.5 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 1,60,000 பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெருமாப்பட்டு பகுதியில் சென்ற சகாதேவன் வயது 54 மற்றும் சந்தானம் வயது 45 ஆகியோர் தங்களது மகன் சீனிவாசன் திருப்பூரில் உள்ள பனியன் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதால் அவரை சந்திப்பதற்காக கடந்த வியாழக்கிழமை வீட்டை பூட்டிவிட்டு திருப்பூர் சென்றிருந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை சுமார் 4 மணி அளவில் சொந்த ஊரான பெருமாப்பட்டுக்கு திரும்பி வந்துள்ளனர். அப்போது வீட்டின் முன் கேட் மற்றும் கதவின் பூட்டுகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்பு வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 5.5 பவுன் தங்க நகை மற்றும் ரூபாய் 1,60,000 ரொக்கப்படம் காணாமல் போயிருந்தது தெரியவந்தது. மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் குருசிலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை கண்டறியும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமா இல்லை வேற எங்கண்ணா? இந்த மாதிரி பூட்டெல்லாம் வச்சு எல்லாம் உள்ள தூண்டு யாருன்னு தெரியுங்களா? தெரியாது. இதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் எதனா திருடி எதனா போயிருக்கா? இந்த பக்கம் எதுவும் போல பூட்டை உடச்சாங்க. பூட்டை உடச்சி கேஸ் போய் யாரும் கண்டுக்கல. எவ்வளோ நகை திட்டு போய்க்குது? இல்லையா 5 ரூபாய் பணம் எதனா? 1,60,000. 1,60,000. வேறு யாரும் இல்லை வீட்டில்? நீங்கள் மட்டும்தானா? மொத்தமாக ஊருக்கெல்லாம் பூட்டிட்டு வாங்க. பசங்க திருப்பூரில் கடை போட்டுருந்தாங்க. அங்கே போனோம்.